அண்மை செய்தி கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக மேலும் 3 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் சிபிஐ விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன், விவரங்கள். வணக்கம் மேடம். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். உச்ச நீதிமன்ற சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட நிலையில் கரூரில் நடந்த 17ஆம் தேதியிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலுச்சாமிபுரம் பகுதியில் உள்ள பொதுமக்கள், வியாபாரிகள், பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் சமன் அனுப்பி விசாரணை மேற்கொண்டனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் போது பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்கும் பணியில் வருகை புரிந்த தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் என நேற்று 11 பேரிடம் விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் இன்று ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் 3 பேர் சிபிஐ அதிகாரிகளிடம் தங்கியுள்ள பணியில் தங்கும் விசாரணைக்கு ஆஜராகினர். மேலும் நேற்று விசாரணைக்கு வந்திருந்த ஆம்புலன்ஸ் உரிமையாளர் ஒருவர் இன்று மீண்டும் விசாரணைக்கு ஆஜரானார். இந்த நிலையில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் 3 பேர் விசாரணை முடிந்து சென்றுள்ளனர். இதில் நேற்று விசாரணைக்கு வந்த கொங்கு ஆம்புலன்ஸ் உரிமையாளர் சரவணன் இன்று மீண்டும் ஆஜரான நிலையில் அவர் தற்போது மதிய உணவுக்கு இடைவேளைக்கு பிறகு தற்போது மீண்டும் சிபிஐ அதிகாரிகளுக்கு விசாரணைக்கு ஆஜராகி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.